வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆர்டிகல்ஸ் ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 50 வரைக்கும் 1லேருந்து 50 வரைக்கும் இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல் ஷார்ட்கட் நம்ம போட்டாச்சு. பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. இன்றைக்கி 51லேருந்து 70 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 51 ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. 51A நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது. 51Aன்றது அடிப்படை கடமைகள் அப்படின்றத பற்றி சொல்லும். கரெக்டுங்களா? ஸோ ஒரு 11 அடிப்படை கடமைகளை சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 51A. இது நான் எது மூலிமா சேர்த்தாங்க அப்படின்னா ஸ்வரன் சிங் கமிட்டி கொடுத்த அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் 42வது சட்டத்திருத்தப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த 51Aன்ற ஆர்டிக்கலை சேர்த்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி 51Aன்றது இருந்திருக்காது. ஸோ அந்த சட்டத்திருத்தம் 42வது சட்டத்திருத்தம் மூலமாக தான் 51A சேர்த்துருப்பாங்க. அதனால் 51A அடிப்படை கடமைகளை பற்றி கொடுக்குறது நம்ம ஸ்கூல் புக்லேயே படிப்போம். அதனால் அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது குடியரசுத் தலைவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 52லேருந்து 62 வரைக்கும் நமக்கு யாரை பற்றி சொல்லணும்னா குடியரசுத் தலைவரை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 52லேருந்து தொடர்ந்து ஒரு 10 ஆர்டிக்கல் குடியரசுத் தலைவரை பற்றி தான் இருக்கும். ஸோ நான் இதையும் அதே மாதிரி ஆளுநருக்கு இங்கே நம்ம மத்திய அரசில் குடியரசுத் தலைவரை பார்க்குறோம் அப்படின்னா மாநில அரசில் ஆளுநரை பார்க்கணும். ரெண்டுத்துக்கு இடையே இருக்கிற டிஃப்ரெண்ட்டை வச்சு நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துங்க. இங்கே நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா 52லேருந்து 62 வரைக்கும் வரப்போகிறாது. ஸோ ஃபஸ்ட் எடுத்து ஒன்று குடியரசுத் தலைவர் அப்படின்றத பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மத்திய அரசு நமக்கு ஆர்டிக்கலே பார்த்திங்கன்னா 52லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மத்திய அரசுலேயே குடியரசுத் தலைவர் தான் ஃபஸ்ட்டு. அதனால் 52 குடியரசுத் தலைவர் இந்தியாவுக்கு வேணும் அப்படின்றது சொல்லுது. அதுக்கு அடுத்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா முப்படைகளின் தலைவர் அப்படின்னு சொல்லுது. இங்கே பாருங்கள், முப்படைகள் வரதுனால இங்கே 3ன்னு வரணும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே 50 சம்திங்கில் தான் வரப்போகுது. அப்போ செகண்ட் இருக்கிற நம்பரை மட்டும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருடைய தேர்தல் அப்படின்னா அந்த குடியரசுத் தலைவருடைய தேர்தல் எப்படி நடக்கும்? மறைமுகமாக நடக்கும். அந்த மறைமுகமாக நடக்கிறதுலையும் முக்கியமாக இருக்கிற அந்த 4 பேர் தான் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா குடியரசுத் தலைவர் எலெக்ஷனில் எல்லாருமே போட முடியாது. அதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா புக்கில் கொடுத்துருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ மாநிலங்களவை மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற முக்கியமான ஒரு 4 பேர் தான் தேர்தலை நடத்துகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அந்த நடத்தும் முறை 5. ஓகேங்களா? ஸோ தேர்தல் 4 பேர் தான் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அதுக்கு அடுத்த ஆர்டிக்கலே நமக்கு என்ன வரும்? அந்த தேர்தல் நடத்துகிற ப்ராசஸை பற்றி சொல்ல போகுது. அதுக்கப்புறம் பதவிக்காலம்னாலே 5, 6 தான். ஸோ எல்லாருக்குமே பதவி காலம் எப்படி இருக்கும்? 5லேருந்து 6 வரைக்கும் தான் இருக்கும். அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 56னா பதவிக்காலம். எல்லாருக்குமே பதவிக்காலம் 5லேருந்து 6 வருஷம் தான் இருக்கும். ஸோ அதை வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 57னா ஒருவர் குடியரசுத் தலைவர் எத்தனை முறை வேணால் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ 7ஆம் அறிவு இருக்கிறவர் குடியரசுத் தலைவராக இருக்கார் அப்படின்னா அவர் எத்தனை முறை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 8 தகுதிகள் அப்படின்னாலே 8 லைசன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ லைசன்ஸ் தகுதி இருந்தால் தான், வண்டி ஓட்டுற தகுதி இருந்தால் தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தகுதிக்கு அடுத்த ஆர்டிக்கலே நிபந்தனைகள் வரணும். அதுக்கப்புறம் பதவி பிரமாணம் 60 அப்படிங்கிறது குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் 60 வயசில் இருக்கிற ஒருத்தர் தான் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார் அப்படின்றது ஷார்ட்கட். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம்னா 6 ஒருத்தரும் பதவி நீக்கம் குடியரசுத் தலைவர் அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது. 6 ஒருத்தர்னா 6னா 6, ஒருத்தர்னா 1 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 62 காலியாக உள்ள நிலைகள். ஓகேங்களா? ஸோ 63லேருந்து 70 வரைக்கும் பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லுன்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்கூல் புக்கில் 12th பாலிட்டியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ 63 துணை குடியரசுத் தலைவர் வேணும் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு தலைவர் அப்படின்றது நம்ம படிச்சிருப்போம். மக்களவை மாநிலங்களவைன்னு 2 இருக்கும் நாடாளுமன்றத்தில். அதில் மாநிலங்களுடைய தலைவர் அப்படின்றது சொல்கிறது அது அடுத்த ஆர்டிகல். ஃபஸ்ட்டு துணை குடியரசுத் தலைவர் வேணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அடுத்தது மாநிலங்களவைக்கு தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மாநிலங்களவை தலைவர் மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆப்சென்ட் ஆகிட்டார்னா அவருடைய பணியும் போய் செய்வார். ஸோ தொடர்ந்து 3 ஆர்டிகல் வரணும். ஃபஸ்ட்டு துணை குடியரசுத் தலைவர் வேணும்னு சொல்லுது. மாநிலங்களவை தலைவராக இருக்கார். அவர் குடியரசுத் தலைவர் ஆப்சென்ட்னா அவருடைய பணியும் செய்கிறது. அதுக்கப்புறம் 66 பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருடைய தேர்தலை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தலை பற்றி சொல்கிறது 66. 67 பார்த்திங்கன்னா அவருடைய பதவிக்காலம். இங்கே பாருங்கள், பதவிக்காலம் 5, 6, 7 எழுதிங்க. ஃபஸ்ட்டு 2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆளுநருக்கும் ஆளுநர் 156 வரும். குடியரசுத் தலைவருக்கு 56ன்னு வரும். அடுத்த 2 போட்டிங்கன்னா துணை குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு தேர்தல் வரணும் 66, அதுக்கு அடுத்து பதவிக்காலம் வரும் 68. 68 கொடுத்துருக்காங்க. 68 அப்படின்னா துணை குடியரசுத் தலைவருடைய காலி பணியிடத்தை நிரப்ப வேண்டிய கடமைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே கடமைகள் அப்படின்னு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா லைசன்ஸ், அதாவது 8 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ குடியரசுத் தலைவருக்கும் அங்கே கடமைகள் வரும்போது 8 வரும். துணை குடியரசுத் தலைவருக்கும் கடமைகள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால 8 வந்துடும். அதை வச்சு நம்ம இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது 9 பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவருடைய பதவி பிரமாணம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்போ தலைவர் தான் துணை குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார். அப்படின்னா குடியரசுத் தலைவர் அவரே நயந்து துணை குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு அப்படின்றது ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 70 மற்ற அவசர காலங்களில் குடியரசுத் தலைவர் ஆற்ற வேண்டிய கடமைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவசர கால கடமையை பற்றி சொல்கிறது 70.
70 என்ன சொல்லுதுன்னா, மற்ற அவசர காலங்களில் குடியரசுத் தலைவர் ஆற்ற வேண்டிய கடமைகள் அப்படின்றத வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இங்கே அவசர காலம் ஞாபகம் வச்சுங்க. நம்ம அவசர அவசரமாக எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அது 7:30 தான் போய் முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 7:30னா 70 அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.